மருமகள்ல அடுத்த நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். தமிழ் விடிய விடிய தூங்கவே இல்லை. மறுநாள் காலையில ஆயிருது. குழந்தைய பத்தின எந்த தகவலும் இல்லை. குழந்தையும் கிடைச்ச மாதிரி இல்லை. தமிழுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. அப்பா அம்மா எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், எங்க தமிழ் எங்க கிளம்ப சொல்ற அப்படின்னு சொல்லி வசந்தியும் செல்லப்பாண்டி அப்பத்தா எல்லாரும் கேட்க, கிளம்புறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கத்தவும் ஆட்டவும் பார்த்தா வருது. நேரா இங்க ராஜாங்க வீட்டுக்கு ஆட்டோ வரவும், தமிழ் எதுக்கு பிள்ளை எதுக்கு பையன் வந்து அப்படின்னு சொல்லி வசந்தி அப்பத்தாலாம் கேட்க, என் குழந்தை இந்த அளவுக்கு தொலைகிறதுக்கு காரணம் இவங்க தானே. இவங்க மட்டும் கொஞ்சம் அக்கறையா பார்த்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி என் குழந்தை தொலைஞ்சு போயிருக்குமா, இல்ல நான் தான் இப்படி பரிதவிச்சு நிப்பேனா? என் குழந்தை எனக்கு கிடைச்சே ஆகணும். என் குழந்தை கிடைக்கிற தட்டிக்கும் இந்த வீட்டு வாசலை விட்டு நகர மாட்டேன் அப்படின்னு சொல்லி தமிழ் ஆவேசமா கேட்டு கதவை திறந்தீங்க. ராஜாங்க வீட்டு வாசல்ல நின்று, வீட்டுல யாரு வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி தமிழை கூப்பிட, வீட்டுக்குள்ள இருந்து தமிழ் சத்தத்தை கேட்டதுமே ராஜாங்க மோகனா, சேது, மலரு, கருப்பு, ஈஸ்வரி, சாவித்திரின்னு சொல்லி வீட்டுல இருக்கிற எல்லாரும் வீட்டு வாசல்ல வந்து நிக்க, ஏய் எதுக்குடி இப்ப இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்கவும், என்னது கத்துறேனா? என் பிள்ளைய தொலைச்சிட்டு பரிதவிச்சு நின்னுக்கிட்டு இருக்கேன். என் பிள்ளை காணாம போறதுக்கு காரணம் இந்த வீட்டுல இருக்கிறவங்க தானே அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்கவும், அம்மாடி அம்மா தமிழ்ச்செல்வி, இந்த வீட்டுல இருக்கிறவங்க யாரும் வேணும்னு கொண்டு போய் உன் பிள்ளைய தொலைக்கல. உன் பிள்ளை தானாதான் காணாம போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், எது தானா காணாம போயிருக்கா? பச்சை பிள்ளைங்க பிறந்து முழுசா 2 நாள் கூட ஆகல. அதுக்குள்ளேயும் குழந்தை எப்படி அஜாக்கிரதையா தொலைச்சிட்டு இதுக்கு ஒரு விளக்க வேற கொடுக்குறீங்களா? பிள்ளை மேல அக்கறை இருந்தா யாரும் இப்படி விட்டுருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், அப்பதான் மோகனாவும் மலரும், ஐயோ தமிழ் குழந்தைக்கு தடுப்பூசி போடலான்னு சொல்லிதான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருந்தோம். அங்கேதான் குழந்தை காணாம போயிருக்கு. அங்கே ஒரு கிழவிதான் குழந்தைய தூக்கிட்டு போயிருக்கு. இந்த விஷயம் உனக்கும் தெரியல. நாங்க குழந்தைய வேணும்னு தொலைக்கல அப்படின்னு சொல்லிட்டு மலர சொல்லவும், என் குழந்தைய தயவு செஞ்சு என்கிட்ட கொடுத்துருங்க. என் குழந்தைய இங்கிருந்து வாங்கிட்டு போகாம நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், ஏய் என்னடி லூஸ் தானமா பேசிக்கிட்டு இருக்க? குழந்தை இங்க இல்ல, குழந்தை காணாம போயிருச்சு. உன் குழந்தை கிடைச்சா அதுக்கப்புறம் நாங்க வந்து குடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லவும், அப்பதான் சேது, சினமா என்ன பேசிக்கிட்டு இருக்கீ? அது என் பிள்ளை, என் பிள்ளை எதுக்கு நான் இவகிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சேது பேச ஈஸ்வரிக்கு பார்த்தா அதிர்ச்சி ஆயிருது. நேத்து வரைய அந்த பிள்ளைய தூக்க கூட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன், இன்னைக்கு என்னமோ என் பிள்ளை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், இப்ப பேசுங்க உங்க பிள்ளைன்னு. எப்படி ஹாஸ்பிட்டல்ல இருந்து இந்த வீட்டுல அந்த குழந்தை இருந்த வரைய ஒரு தடவை அந்த பிள்ளைய தூக்கி கொஞ்சிருப்பீங்களா? இல்ல ஆசை தீர அந்த பிள்ளையெல்லாம் தூக்கி இருப்பீங்களா? எதுவுமே கிடையாது. அந்த பிள்ளைய நான் ஏத்துக்கிற மாட்டேன்னு வேற சொல்லியிருக்கீங்க. இப்ப உங்க பிள்ளையா உங்க ரத்தமா? முடியவே முடியாது. என் பிள்ளை கிடைச்சதும் என் பிள்ளைய தூக்கிக்கிட்டு என் வீட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன். என் பிள்ளைய மேல உங்க மூச்சு காத்து கூட படக்கூடாது. எனக்கும் உங்களுக்கும் எந்த ஒட்டுள்ள உறவுலன்னு ஆனதுக்கு அப்புறம் என் பிள்ளைகளுக்கு உங்களுக்கு மட்டும் என்ன சம்மந்தமாகும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், சேது வாழை பார்த்தா எதுவுமே பேச முடியல. இங்க ஆவேசமா தமிழ் கத்திக்கிட்டு கிடக்க. அப்பதான் அப்பத்தா, அடி பச்சை உடம்புக்காரடி, நீனு ராத்திரி முழுக்க தூங்கல, இப்ப இங்க வந்து இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதடி. உன் உடம்புக்கு ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிர போகுது அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்ல, விடுங்க அம்மாச்சி, இதுக்கெல்லாம் காரணமே நீங்க தான். என் பிள்ளையவே காணோம், இதுல என் உடம்புக்கு என்ன ஆனா என்ன அப்படின்னு சொல்லி தமிழ் கதறி அழுக, பொத்தனை பார்த்தா தமிழ் மயங்கி கீழே விழுந்துறாங்க. ஐயோ தமிழ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி, செல்லப்பாண்டி, அப்பத்தா எல்லாரும் கடந்து பதற, சேதுவும் பார்த்து பதற ஆரம்பிச்சிடறாரு. ஐயோ தமிழ் என்னாச்சு அப்படின்னு சொல்லி மோகனா, ராஜாங்க, மலர் எல்லாரும் பதற ஆரம்பிக்கிறாங்க. சேது தூக்கியா, ஆஸ்பத்திரி கூட்டி போ தூக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்ல, சேது வேற வழியே இல்லாம தமிழை பார்த்தா தூக்குறாரு. தமிழை தூக்கிக்கிட்டு இங்க கார்ல ஹாஸ்பிட்டலும் வராங்க. என்ன ஏன் இப்படி அலட்சியமா இருக்கீங்க? குழந்தை பிறந்து 2 நாள் கூட ஆகல, இவங்க உடம்பு இவ்வளவு வீக்கா இருக்கு. இப்படியே போச்சுன்னா இவங்க அப்புறம் அவ்வளவுதான். இவங்களால எந்திரிச்சு கூட நடக்க முடியாத நிலைமை கூட ஆயிரும். ஸ்டிச் போட்டிருக்கு, 2 குழந்தை பிறந்திருக்கு. ஒரு பிரசவமான பொண்ணு இந்த அளவுக்கு உடம்பு வீக் ஆக கூடாது. ஏன் இப்படி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க டாக்டர் தமிழ்ச்செல்வி குடும்பத்தை எல்லாத்தையும் திட்டவும், அப்பதான் அப்பத்தா பார்த்துட்டு என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு தெரியல. சேது அப்பத்தா கிட்ட, இங்க பாரு அப்பத்தா, குழந்தை கிடைச்சாலும் இவகிட்ட வந்து நான் கொடுக்க மாட்டேன். என் பிள்ளைய எண்ணி 24 மணி நேரத்துக்குள்ள நான் தேடி கண்டுபிடிச்சு கொண்டே வந்து ஆகுறேன். நான் கொண்டு வந்து இவ கண்ணு முன்னாடி வேணா காட்டுவேன். இவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக. என்னை விட இவளுக்கு தான் அதோடைய வலி வேதனை அதிகம். என்னால் அதை புரிஞ்சுக்கிற முடியுது. இவ பெத்தவ அந்த குழந்தைங்க மேல எக்கச்சக்கமான பாசம் வச்சிருக்கா, உசுரையே வச்சிருக்கா, எனக்கு புரியுது. ஆனா என் வாழ்க்கைக்குன்னு ஒரு ஆதாரம் தேவைன்னா அது அந்த குழந்தை தான்.
அந்த குழந்தை முகத்தை பார்த்துட்டு அந்த குழந்தை வீட்டில் இருந்துட்டு இப்போ அந்த குழந்தை என்னால காணாம போயிருச்சுன்னு எனக்கு ஒரு மன உறுத்தலா இருக்கு. அதனால அந்த குழந்தை கிடைச்சதும் இவகிட்ட வந்து கொண்டாந்து காட்டுவேன். ஆனா அந்த குழந்தைய இவகிட்ட கொடுக்க மாட்டேன். அந்த குழந்தைய நீ எந்த காரணத்துக்காக அந்த வீட்டுல கொண்டாந்து விட்டையோ அந்த குழந்தை அங்கேதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சேது கண்கலங்கி இங்க ஹாஸ்பிட்டல்ல அப்பத்தா கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. சேது நேரா போலீஸ் ஸ்டேஷன் தான் வராரு. சார் என்ன சார் குழந்தைய பத்தி இன்னும் எந்த தகவலும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும், சார் எல்லா இடத்துலயும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா இதுவரையும் அந்த பாட்டி எங்கேயும் கண்ணில் யாரு கண்ணிலையும் சிக்கல. அந்த பாட்டியை பத்தின எந்த தகவலும் கிடைக்கல. நாங்க ஆக்ஷன் எடுத்துக்கிட்டு தான் சார் இருக்கோம் அப்படின்னு சொல்லி போலீஸ் தரப்புல இருந்து சொல்ல சேதுக்கு மனசே கேட்க மாட்டேங்குது. இனிமேல் இவங்களை நம்பக்கூடாது. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எங்கெல்லாம் தேட முடியுதோ எல்லா இடத்துலையும் தேடணும் சார். சரி, இந்த குழந்தை கடத்துல யார் யார் என்னென்ன அவங்களுடைய டீட்டெயில் மட்டும் கொஞ்சம் எனக்கு கொடுங்க, நான் தேடுறதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும், இங்க போலீஸ் தரப்புலையும் குழந்தை கடத்துற கேஸ்ல யார் யாரெல்லாம் ரீசெண்டா சிக்கி இருக்காங்களோ அவங்களுடைய டீட்டெயில் எல்லாத்தையும் கொடுக்குறாரு. சேதுவும் பார்த்தா எல்லா இடத்துக்கும் சுத்தி வளைச்சு தேடி பார்க்குறாரு. அந்த கிளவியையும் காணா, குழந்தையும் காணா. கடவுளே, குழந்தை கிடைக்கணும், பெரிய கருப்பு பெரிய மந்த, எப்படியாவது என் குழந்தைய கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமியை கும்பிட்டுட்டு இங்க காரு பக்கத்துல சேது நிக்க, அப்பதான் பார்த்தா அந்த பக்கமா அந்த கிளவி போய்கிட்டு இருக்கு. அந்த கிளவிய பார்த்ததுமே சேது அந்த அந்த பாட்டி தானே இது அப்படின்னு சொல்லிட்டு சேதுவுக்கு தோணுது. ஏ பாட்டி பாட்டி நில்லு அப்படின்னு சொல்லிட்டு சேது கத்த, இங்க சேது இப்படி கூப்பிடுறத பார்த்ததுமே ஐயோ யாரும் கண்ணிலே சிக்கிட்டோம் போலே அப்படின்னு சொல்லிட்டு கிளவி பதறி அடிச்சு அங்கேயும் இங்கேயும் ஓட, இங்க சேதுவும் பார்த்தா எல்லா பக்கமும் தேடிட்டு வராரு. கிளவி பார்த்தா ஒரு வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறது. சேது போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லவும் ஸ்பாட்டுக்கு பார்த்தா போலீஸ் வந்துடுறாங்க. என்ன சார் இந்த ஏரியா தானே அப்படின்னு சொல்லி போலீஸ் கேட்க, ஆமா சார் இந்த ஏரியா தான், இந்த ஏரியால தான் நான் அந்த பாட்டியை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும், சரிங்க சார் கவலைப்படாதீங்க கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் டீம்ல இருந்து அந்த ஏரியாவையே சுத்தி வளைச்சிடுறாங்க. சார் இந்த ஏரியா முழுக்க கவர் பண்ணியாச்சு, அந்த பாட்டி இந்த ஏரியா விட்டு எங்கேயும் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் எல்லா வீட்லயும் தேட ஆரம்பிச்சு கிளவி கையும் களவுமா சிக்கிக்கிறது. ஏ பாட்டி அந்த குழந்தை எங்க வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்க, அதுவா குழந்தையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிளவி அப்படியே தடுமாற, இங்க பாரு உன்னைய பத்தின எல்லா டீட்டெயிலையும் நாங்க கலெக்ட் பண்ணிட்டோம். ஹாஸ்பிட்டல்ல இருந்து குழந்தைய நீ கடத்தினது சிசிடிவி கேமரால பதிவாயிருக்கு. ஒழுங்க மரியாதையா உண்மையை சொல்லிரு, இல்லைன்னா வெயி உன்னை என்ன செய்வேனே தெரியாது அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் மிரட்டுன்னு மிரட்ட, அப்பதான் சேது உங்க காலில் விழுந்து நான் கேட்குறேன் என் குழந்தைய தயவு செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும், நீங்க என்ன கேட்டாலும் அந்த குழந்தை இப்ப என்கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லி கிளவி சொல்லவும், அப்ப குழந்தை எங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், அந்த குழந்தைய நாங்க ஆந்திரா கடத்துறதுக்காக இன்னொருத்தவங்கிட்ட கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளவி சொல்ல சேதுவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி ஆகுது. என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்க, ஆமா குழந்தைய எங்க கையில வச்சிருக்க மாட்டோம், கடத்துற அப்ப மட்டும்தான் எங்க கையில இருக்கும், கடத்தி முடிச்சுட்டா அந்த குழந்தை இன்னொருத்தவ கைக்கு மாறிடும், இப்ப அந்த குழந்தை அநேகமா ஆந்திராவுக்கு போக கிளம்பிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளவி சொல்லவும்